துதி செய்வதுதான் எங்கள் தகுதி. நீ செய்த நன்மைகளை நினைக்கிறோம். இது ஜூலை மாதத்தின் முதல் தினத்தில் எங்களை உம்முடைய சமூகத்திற்கு அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்கள் இந்த வருடத்தில் எங்களை ஆச்சரியமாய் நடத்தினதை நினைத்து எங்களை தாங்கினே, எங்களை ஏந்தினே, எங்களை சுமந்தே, பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை பாதுகாத்தி, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல எங்களை நீ சுமந்தி, நீ பாராட்டின இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் தினத்தில் வந்திருக்கிறோம். சகலவற்றுக்கும் காரணர் நீர்தான் அப்பா. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. உண்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதம் நாங்கள் உண்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மாதமா. இந்த மாதம் கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமோடு நாங்கள் சஞ்சரிக்கிற ஒரு மாதமாய் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தார். இந்த மாதத்தை நன்மையால் முடி சுட்டித்தார். தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். உட்கார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு பழைய பாடல். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இந்த பாடலை எல்லாரும் தேவனுடைய கிருபை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஒரு வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி என்று ஆர்ப்பரிப்போம்.
சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை நல்லவர். ஓ glory, முன் சென்றாரே அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் வாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம், என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் புல் நீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை கேமியாம் ஆவியை அழித்தே. வெள்ளம் புல் நீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை கேமியாம் ஆவியை அழித்தே. விட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. விட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். glory. தேவ கிருபை துதித்து பாடி அவரை போற்றி அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நாம் சொல்லுவோமா? எனக்கு முன் சென்றார், கடந்த நாட்களில் என்னை நடத்தினார். கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சகோதரர்கள் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உணர்ந்து சொல்லுவோம், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சொல்லுவோம், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே நீ நல்லவர். மலை போன்ற சில காரியங்கள் வந்த பொழுது பனி போல மாறுபடி செய்தே என்னை நடத்தினே. அவர் நல்லவர், யாமுடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றைக்கும் உள்ளதாக இருக்கிறபடினால் தான் அவர் நம்மை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள்.
பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியர் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாய் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுடைய கிருபை எல்லாருடைய வாயிலும், thy grace, அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோமா? என்னை உயர்த்தி வைத்தீரே, உங்க கிருபை வேண்டுமே. இன்னும் அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அந்த கிருபை தான் நம்மை தாங்குகிறது, அந்த கிருபை தான் நம்மை நடத்துகிறது. உங்க கிருபை வேண்டுமே, அந்த கிருபை எனக்கு இன்னும் தாருன்னு சொல்லி கேள்விங்களா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, தனிமையில் நான் அழுத போது நேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் நான் அழுத போது நேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்ததும் கிருபை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. உங்க கிருபை இல்லாம நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. மீண்டுமாய் கேட்போம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. சுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல என்னிடம்
உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல அப்பா. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே. தனிமையில் நான் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. பெறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. இந்த மாதத்துல உங்க கிருபை எனக்கு வேண்டாம்ப்பா. கைகளை திறந்து சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே, உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்லை. நான் நிர்மூலமாக இருப்பது உங்க கிருபைதான்ப்பா. உங்க கிருபைதான். நீ நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது. நீ பாராட்டின இரக்கங்களையும் கிருபைகளையும் நினைத்து என் ஆத்துமா உம்மை துதிக்கிறதப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார்.
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா கர்த்தரை துதிக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லை. நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ನಿನ್ನಿಂದ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ஏசையா ஏசையான்னு சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், அருமையானவர்களே. ನಿನ್ನಂದ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ஏசையா ஏசையா, நீரில்லதே நான் இல்லையா. ஏசையா ஏசையா, நீரில்லதே நான் இல்லையா. கரங்களை கோப்பி சொல்லுவா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நான் பாவியாக இருக்கையில் என்னை நேசித்து உடைய இரத்தத்தினால் கழுவி உடைய பிள்ளையாக மாற்றினீர். உம்மை போல என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ನಿನ್ನಂದ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ನಿನ್ನಂದ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ஏசையா ஏசையா, நீரில்லதே நான் இல்லையா. ஏசையா ஏசையா, நீரில்லதே நான் இல்லையா. ನಿನ್ನಿಂದ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ
ಬದುಕಿಸಿದೆ ದೇವಾ. ಪಾಪದ ಮರಣದಲ್ಲಿ ಇದ್ದಂದ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಬದುಕಿಸಿದೆ ದೇವಾ. ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಎಂದೆಂದು ದೇವಾ. ನಿನ್ನ ಕೃಪೆ ಹೌದಪ್ಪ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸುವೆ ದೇವಾ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸುವೆ ದೇವಾ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ ಹಲ್ಲೆಲೂಯ. ಇಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ. ನಾನಿಲ್ಲಯ್ಯ ನಿನ್ನಂದ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ. ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ. ಇಲ್ಲ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು. ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು. ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು. ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ ಯೇಸಯ್ಯ. ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವರು ನೀನೇ ಯೇಸಯ್ಯ. ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವ ದೇವಾ ನೀನಯ್ಯ ಯೇಸಯ್ಯ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ. ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯ ಯೇಸಯ್ಯ. ನೀನೆಂದ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ. ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ನೀನಂದ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ. ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಯೇಸಯ್ಯ ಯೇಸಯ್ಯ ನೀನಿಲ್ಲದೆ துதிகன மகிமையெல்லாம் நான் செலுத்துகிறேன். நீர் என்னுடைய ராஜா. சொல்லுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நான் உமக்கு ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவரை உயர்த்துவதுதான் நம்முடைய பாக்கிய. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை உயர்த்தி துதிப்பதுதான் நமக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவர், அவர் மகிமை உள்ள தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. சொல்லுவோம், துதிகன மகிமை எல்லாம் நான் உமக்கே செலுத்துவேன். ஸ்தோத்திரம். துதிகன
மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறேன். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறேன். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள். ஆமாப்பா, என் உயிருள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறேன். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறேன். என் இயேசு ராஜா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மன உருக்கம் நிறைந்தவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பும் நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பும் நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. முழு இதயத்தோடு ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உன்னையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. உன்னையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ராஜா ராஜா சோத்திரப்பா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள். எல்லாரும் வாயில் இந்த வார்த்தை வரட்டும். சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. சோத்திரமே ஹல்லேலூயா நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா 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 glory தேவனுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா glory தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் glory ஹல்லேலூயா 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 we praise you glorify hallelujah hallelujah பிள்ளைகளுமே ஆராதிக்கிறோம். உடைய பிள்ளைகளுமே மகிமைப்படுத்துகிறோம். We praise you Lord. Hallelujah. 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 சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை பணிந்து குனிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். நாங்கள் பாடினது போல உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை, உமக்கு இணையான தெய்வம் இல்லை. நீர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். உம்மை பணிந்து குனிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை தொழுது சேவிக்கிறோம். எங்கள் தொழுகை நீர் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். உட்கார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த 6 மாதங்கள் இந்த வருஷத்தில் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கரங்களை கூப்பினவர்களாய் இந்த 6 மாதங்கள் ಈ 6 ತಿಂಗಳು தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினதற்கு ನೀವು ನಮ್ಮನ್ನು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ನಡೆಸಿದಿರಪ್ಪ. இயேசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ಯೇಸುವೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. முழு இருதயத்தோடு ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ உணர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡ ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இயேசப்பா என்னை நடத்தினீ, ಯೇಸುವೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಪ್ಪ, நீ நல்லவர், ನೀವು ಒಳ್ಳೆಯವರು, என்னை பாதுகாத்தி, ನೀವು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ, எனக்கு முன் சென்றி, ನಮ್ಮ ಮುಂದೆ ಸಲ್ಲಿದ್ದೀರಿ, நீர் நல்லவர், ನೀವು ಒಳ್ಳೆಯವರು,
உமக்கு ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது இந்த மாதத்தில் என்னை நடத்த வல்லமை உள்ளவர். ಈ ತಿಂಗಳು ನಡೆಸಲು ಶಕ್ತಿ ಉಂಟು. என்னை நடத்துங்கப்பா. ನೀವು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் பாடினது போல என்னை நடத்தினே, எனக்கு முன் சென்றி ಮುಂದೆ ಸಂಧಿಸಿ இந்த மாதத்தை கூட உம்முடைய கரத்திலே தருகிறேன். ನಿಮ್ಮ ಕರ್ತನ ಮಸದಲ್ಲಿ ನಮ್ಮ இந்த மாதத்தில் என்னை நடத்தும். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಡೆಸಿ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வாக்குத்தத்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ಈ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟು ಬಂದ ನಿಮ್ಮ ಒಬ್ಬ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಕರ್ತನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ வாழ்த்துகிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಶುಭ ಹಾರೈಸಿ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த மாதத்திலும் ಈ ತಿಂಗಳಲ್ಲೂ தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟ ಈ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಆಗಾಯ ಪರ್ಯದ ಪತ್ರಿಕೆ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ. ஆகாய் ಆಗಾಯ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ. அடியேன் வாசிக்கிறேன், கேளுங்கள். ಓದ್ತೇನೆ, ಕೇಳಿ. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது ನೀವು ಈಜಿಪ್ಟಿಂದ ಹೋಗುವಾಗ நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ வார்த்தையின்படியே, ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, என் ஆவியானவரும் ನನ್ನ ಆತ್ಮದವರು உங்கள் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ நிலை கொண்டிருப்பார். ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾರೆ. பயப்படாதேங்கள். ಹೆದರಬೇಡಿರಿ. கரங்களை உயர்த்துற அல்லையா சொல்லுங்க. ಕೈಗೆತ್ತಿ ನಾವು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಸತ್ಯದೇವರ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பலத்தினால் அல்ல, ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினால் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, என்னுடைய ஆவியினாலே ನನ್ನ ಆತ್ಮದಿಂದ ஆகும். ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவர் நம்மில் நிலை கொண்டிருப்பார் என்றால், ಆತ್ಮ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವಾಗ ஆவியானவரால் ಆತ್ಮದಿಂದ எல்லாம் ஆகும். ಎಲ್ಲವೂ ಕೂಡಲು ಸಾಧ್ಯ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக ಈ ಆಗಾಯ ಪ್ರವಾದನೆ ಮೂಲಕ செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. ಈ ಸೆರಾವಾಯಿನಿಂದ ಹೇಳುವ ಮಾತು, பாபிலோனிலிருந்து ಬಾಬಿಲೋನಿಂದ எருசலேமை கட்டுவதற்காக ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ செருபாபேல், ಸೆರುಬಾಬೆಲ್, யோசுவா ಯೋಶುವ இவர்களோடு கூட ಇವರೊಂದಿಗೆ இந்த ஆகாய் தீர்க்கதரிசியும் வருகிறார். ಈ ಆಗಾಯ ಪ್ರವಾದಿಯು ಬರುತ್ತಾರೆ. அப்பொழுது கர்த்தர் ಆ ಕರ್ತರು அவருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಅವ್ರಿಗೆ ಹೇಳುವ ಒಂದು ಮಾತು, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது ನೀವು ಎಗಿಪ್ತಿಯಿಂದ ಹೊರಡುವಾಗ நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின ನಾನು ನಿಮಗೆ ಪ್ರಮಾಣವಾಗಿ ಕೊಟ್ಟ வார்த்தையின்படியே ಮಾತನ್ನು ನೆರವೇರಿಸಿ என் ஆவியானவரும் ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು உங்கள் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ நிலை கொண்டிருப்பார். ನೆಲೆಗೊಂಡಿರುವರು. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಕೈಲೆತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிலை கொண்டிருப்பார் என்றால் என்ன அருமையானவர்களே, ನೆಲೆಗೊಂಡಿರುವುದು ಅಂದ್ರೆ ಏನು ಪ್ರಿಯಾದ? நிலையாய் ನೆಲೆಯಾಗಿ எப்பொழுதும் ಯಾವಾಗಲೂ விலகாமல் ಅಲ್ಲಾಡದೆ நம்மோடு கூட ನಮ್ಮೊಂದಿಗೆ ಅವರು யார் இருப்பாரா? ಯಾರಿರುತ್ತಾರೆ? ஆவியானவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ಎಷ್ಟು ಮಂದಿ ಅದನ್ನು ಇಷ್ಟಿಸುತ್ತಾರೆ? என்னோடு கூட இருக்கணும். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಅವರು ಸ್ಥಿರವಾಗಿ. இதைதான் தாவீது கேட்டார். ಅದೇ ದಾವೀದನು ಕೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவரே, ಕರ್ತನೇ, எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும். ನನಗೆ ಸ್ಥಿರವಾದ ಒಂದು உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಬೇಡ. அவர் ஒரு பாவத்திற்குள் விழுந்த பொழுது ಅವರೊಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಾಗ கர்த்தரிடத்தில் கதறுகிறார். ಕರ್ತರ ಬಳಿಯಲ್ಲಿ ಗೋಳಾಡುತ್ತಾರೆ. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அதை உணர்த்தின பொழுது ಆತ ಪರವಾಗಿ ಬಂದು ಅವರನ್ನು ಎಚ್ಚರಿಸಿದಾಗ, ஆண்டவரே, ಕರ್ತನೇ, உம்முடைய ஆவி ನಿಮ್ಮ ಆತ್ಮವು எனக்கு நிலைவரமாய், ನನಗೆ ಸ್ಥಿರವಾಗಿ, நிலையாய், ನನಗೆ ಸ್ಥಿರವಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதுக்கு தெரியும், ದಾವೀದನಿಗೆ ಗೊತ್ತು, தேவனுடைய ஆவி ದೇವರ ಆತ್ಮವು கூட இருந்த பொழுது ಕೂಡ ಇರುವಾಗ எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்னு ಆ தெரியும். ತರ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತು. அதே நேரத்தில் ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ சவுலை விட்டு ಸೌಲನ್ನು ಬಿಟ್ಟು தேவனுடைய ஆவி விலகின பொழுது ದೇವರ ಆತ್ಮ ಹೊರಗೆ ಹೋದಾಗ சவுலுக்கு என்ன நடந்தது என்றும் தாவீதுக்கு தெரியும். ಸೌಲಿಗೆ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಎಂದು ದಾವೀದಿಗೆ ಗೊತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே கர்த்தர்ட்ட கேட்கிறாரு, ಆದ ಕರ್ತರ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾರೆ, எனக்கு இந்த நிலைவரமான ஆவியை ನನಗೆ தாரும். ಸ್ಥಿರವಾಗಿರುವ ஆனா இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ಈ
ತಿಂಗಳಲ್ಲಿ ಕರ್ತನ ವಾಗ್ದಾನ, பயப்படாதேங்கள், ನೀವು ಭಯಪಡಬೇಡಿ, என் ஆவியானவரும் ನಮ್ಮ ಆತ್ಮನು உங்கள் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ நிலை கொண்டிருப்பார். ಅವರು ನೆಲೆಗೊಂಡಿರುವರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் கர்த்தரோடு பேச போகிறோம். ಕರ್ತರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದೇವೆ. கர்த்தாவே, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ಕರ್ತನೇ ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. என்னோடு கூட ನನ್ನೊಂದಿಗೆ நீர் நிலை கொண்டிருக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். ನೀನು ಸ್ಥಿರವಾಗಿ எல்லாரும் கர்த்தர்ட்ட கேட்போம். ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ಬಳಿ நாம் எங்கு சென்றாலும், ನೀವು ಎಲ್ಲಿ நாம் எங்கு போனாலும் ಎಲ್ಲಿ ಹೋದರು இந்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು நிலை கொண்டிருப்பார். ಅವರು ಸ್ಥಿರವಾಗಿ உங்களோடு ஆவியானவர் இருக்கிறதை நீங்கள் காண போகிறீர்கள். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇರುವುದನ್ನು ಕಾಣುವಿರಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது ನೀವು ಐಗುಪ್ತದಿಂದ ಪಾರಾಗಿ ಬಂದಾಗ அந்த உடன்படிக்கை என்ன அருமையானவர்களே? ಆ ಪ್ರಮಾಣ ಏನು ಪ್ರಿಯಾದವರೇ? யாத்ராகமம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ 29வது அதிகாரம் 21ನೇ ಅಧ್ಯಾಯ 45 46 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் 45 46 ವಾಕ್ಯ அங்க வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் ಐಗುಪ್ತದಿಂದ ಪಾರಾಗಿ ಮಾಡಿದ ನಾನು தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். ತಮ್ಮ ದೇವರೆಂಬ ಕರ್ತರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தங்கள் எதற்காக எகிப்து தேசத்திலிருந்து அவர் புறப்பட பண்ணினாராம்? ಅವರು ಯಾವನ್ನು ತಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ಎಗಿಪ್ತ ದೇಶದಿಂದ ಪಾರಾಗಿ ಮಾಡಿದರು? தங்கள் நடுவே ತಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ நான் வாசம் பண்ணும்படி. ನಾನು ವಾಸ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு காரணம், ಅವರು ಎಗಿಪ್ತದಿಂದ ಪಾರಾಗಿ ಮಾಡಿದ ಕಾರಣ அவர்கள் நடுவே வாசம் பண்ணுவதற்காக. ವಾಸ ಮಾಡುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, இந்த வார்த்தையின்படி ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ எங்கள் நடுவே என்ன செய்யும்? ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿ வாசமாக இரும். ನೀನು ವಾಸವಾಗಿರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நம்முடைய நடுவிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்றால், ಕರ್ತರ್ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರುವಾಗ ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಏನ್ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சவுலை விட்டு தேவ ஆவியானவர் விலகினார். ಸೌಲನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಆತ್ಮನು ದೂರ ಹೋದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 6:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ಆದಿಕಾಂಡ 6:5 நாம் வாசிப்போம் என்றால், 6ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்று கண்டு. ಮನುಷ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 3வது வசனம், 3ನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது கர்த்தர், ಆಗ ಕರ್ತನು, என் ஆவி என்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை. ನನ್ನ ಆತ್ಮ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆவி அவனோடு போராடி கொண்டிருக்கார். ಆತ್ಮ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಹೋರಾಡುತ್ತದೆ. தேவனை துக்கப்படுத்தும் பொழுது ನನ್ನನ್ನು ದುಃಖಪಡಿಸುವಾಗ அந்த ஆவி நம்மோடு என்ன செய்கிறதா? ಆತ್ಮ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಏನಾಗುತ್ತದೆ? போராடுகிறது. ಅದು ಹೋರಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதைத்தான் சவுலை பார்த்து சொன்னார். ಇದನ್ನೇ ಸೌಲ ನೋಡಿ ಹೇಳಿದ. சாமுவேலிடத்தில் சொல்லும் பொழுது, ಸೌಲನ ಬಳಿ ಹೇಳುವಾಗ, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கு. ಸೌಲನು ಅರಸನಾಗಿ ಮಾಡಿದ ನನಗೆ ಮನಸ್ತಾಪ. அவன் என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனார். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಆತನ ಮಾತನ್ನು ನೆರವೇರಿಸದೆ ಹೋದನು. இಬ್ಬರು ஒருமனப்பட்டால் ஒழிய ಒಂದು ಮನಸ್ಸು ಏಕ ಮನಸ್ಸು ஒருமித்து என்ன செய்ய முடியாது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? நடக்க ನಡೆಯಲು நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. தேவனுடைய ஆவி ದೇವರ ಆತ್ಮವು உங்களோடு சஞ்சரிக்கணும்னா ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಬೇಕಂದ್ರೆ தேவனோடு என்ன செய்யணும்? ದೇವರೊಂದಿಗೆ ಏನಾಗಬೇಕು? ஒருமனப்பட்டவர்களாக இருக்க ಏಕ வேண்டும். ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒரு மனம்னா என்ன அருமையானவர். ಏಕ ಮನಸ್ಸು ಅಂದ್ರೆ ಏನು ಪ್ರಿಯಾದವರೇ? ஆனா வேதத்துல வாசிக்கும் பொழுது, ಆ ಸತ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, என் இருதயம் போல ನನ್ನ ಹೃದಯ ತರ, என் இருதயத்திற்கு ஏற்றவன் ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕ தாவீது. ದಾವೀದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ಅದೇ ಕರ್ತರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் சவுலை விட்டு ನಾನು ಸೌಲನ್ನು என்னுடைய ಬಿಟ್ಟು கிருபையை விலக்கினது போல ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ದೂರ நான் தாவீதை விட்டு என்ன செய்ய மாட்டேன். ದಾವೀದನಿಗೆ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? என் இருதயத்திற்கு அவன் ஏற்றவன். ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕದವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏனோக்கு தேவனோடு நடந்தார். ಏನೋಕು ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಿದ. நோவா தேவனோடு சஞ்சரித்தார். ನೋವ ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಿದ. இருவர்
ஒன்றாய் நடக்க வேண்டும் என்றால் ಇಬ್ಬರು ಒಂದಾಗಿ ನಡೆಯಬೇಕೆಂದರೆ அந்த இருவருக்குள்ள என்ன வேணும்? ಇಬ್ಬರೊಳಗೆ ಏನಿರಬೇಕು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு கர்த்தர்ட்ட சொல்லுவோம், ಈ ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳೋಣ, ஆண்டவரே, ಕರ್ತನೇ, எனக்கென்று ஒன்று இல்லை, ನನಗಂತ ಏನಿಲ್ಲ, எனக்கென்று ஒரு விருப்பம் இல்லை, ನನಗಂತ ಏನು, உம்முடைய சித்தத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ನಿಮ್ಮ ಚಿತ್ತಕ್ಕೆ ನಾನು நான் ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, உம்மோடு நடக்க விரும்புகிறேன், ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಡೆಯಲು நான் என்ன செய்ய விரும்புகிறேன், ನಾನು ಏನು ಮಾಡಲು நான் என்ன செய்ய சித்தமாக ನಾನು இருக்கிறேன். ಏನು ಮಾಡಲು ಚಿತ್ತವಾಗಿದ್ದೀನಿ. தேவ ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನು நம்மில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்றார். ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕೆಂದರೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ, நாம் தேவனோடு ஒருமனப்பட்டவர்களாய் ದೇವರೊಂದಿಗೆ ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ಅದನ್ನ ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எபேசியருக்கு நிருபம் ಎಫೆಸಕ್ಕೆ ಬರೆದ 4வது அதிகாரம் 4ನೇ 30வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 30ನೇ ವಾಕ್ಯ. எபேசியர் ಎಫೆಸ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 30வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 30ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம் எது? அருமையானவர்களே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ದುಃಖಪಡಿಸುವ ಸಂಗತಿ ಏನು? நான் நேரம் குறைவாக இருக்கிறபடினால் நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಸಮಯ ಕಡಿಮೆಯಾಗಿದೆ, ನಾನು ಚಿಕ್ಕದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. 24வது வசனத்திலிருந்து நான் வாசிப்போம் என்றால், 24ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಓದುವಾಗ, பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ದುಃಖಪಡಿಸದೆ ಇರಬೇಕೆಂದರೆ மெய்யான நீதியிலும் ನಿಜವಾಗಿಯೂ பரிசுத்தத்திலும் ಪರಿಶುದ್ಧವನ್ನು தேவனுடைய சாயலாய் இருக்கிற ದೇವರ ಗುರುತಾಗಿರುವುದಕ್ಕೆ புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ಹೊಸ ಮನುಷ್ಯನ ನೀವು ಧರಿಸಿಕೊಂಡಿರಿ. அன்றியும் ಆ ದಿನವೂ நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடினால் ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನಾವು ಇರುವುದರಿಂದ பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ನಾವು ಸುಳ್ಳನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಸತ್ಯವನ್ನು ನೀತಿ ಉಳ್ಳವಾಗಿ ನಡೆಯಬೇಕು. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ನೀವು ಭಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದರೂ ನೀವು ಪಾಪ ಮಾಡಬೇಡಿ. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ನೀವು ಸೈತಾನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡಿ. திருடுகிறவன் இனி திருடாமல், ಕಳ್ಳತನ ಮಾಡು, ಇನ್ನು ಕಳ್ಳತನ ಮಾಡದಿರಲಿ. குறைச்சலுடன் கொடுக்கத்தக்கதாக ಅವನ ಕೈಯಿಂದ ಯಾವುದೊಂದು ಒಳ್ಳೆಯದು தனக்கு உண்டாயிருக்கும்படி ಅವನಿಗೆ ಉಂಟಾಗುವಂತೆ தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ಅವನ ಕೈಯಿಂದ ಯಾವುದೊಂದು ಒಳ್ಳೆಯ ಉದ್ಯೋಗ ಮಾಡಿ தேவ ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு ದೇವರ ಆತ್ಮನ ದುಃಖಪಡಿಸದೆ கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ಕೆಟ್ಟ ಮಾತು ಯಾವುದು ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಬರಬಾರದು. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் ಭಕ್ತಿಯನ್ನು ವೃದ್ಧಿ ಮಾಡುವಂತ ಕಾಲೋಚಿತವಾದ அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ಅದನ್ನು ಕೇಳುವವರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಕೇಳುವವರಿಗೆ ಅದನ್ನು ಮಾಡಿರಿ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பரிசுத்த ஆவியை ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು நாம் துக்கப்படுத்தாமல் இருக்கணும்னு சொன்னான். ನಾವು ದುಃಖಪಡಿಸದೆ ಇರಬೇಕೆಂದರೆ சகல விதமான கசப்பும், ಸಕಲ ವಿಧವಾದ ಕಹಿಯು, யாரோடு எந்த கசப்பும் இல்லை, ಯಾರೊಂದಿಗೆ ಯಾವ ಕಹಿಯೂ ಇಲ್ಲದೆ, என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ பரிசுத்த ஆவியான நிலை கொண்டிருக்க வேண்டும் என்றால் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನೀನು ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕೆಂದರೆ யாரு பேர்லயும் உங்களுக்கு என்ன இருக்க கூடாது? ಯಾರ ಹೆಸರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಏನಿರಬಾರದು? கசப்பு. ಕಹಿ ಇರಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் ஏற்கனவே கடந்த மாதத்தில் கேட்டோம், ನಾವು ಕಳೆದ ತಿಂಗಳು ಕೇಳಿದೆವು, நம்முடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும்படி ನಮ್ಮ ತಪ್ಪಿಸ್ತಗಳ ಕ್ಷಮಿಸುವ மற்றவருடைய தப்பிதங்களை என்ன செய்ய வேண்டுமா? ಬೇರೆಯವರ ತಪ್ಪಿಸ್ತನ್ನು மன்னிக்க வேண்டும். ಕ್ಷಮಿಸಿ. மற்றவருடைய பாவங்களை, ಬೇರೆಯವರ மற்றவருடைய தப்பிதங்களை ಬೇರೆಯವರ ತಪ್ಪಿಸ್ತಗಳನ್ನು நாம் மன்னிக்காவிட்டால் ನಾವು ಕ್ಷಮಿಸದೆ நம்முடைய பரமபிதா ನಮ್ಮ ಪರಮ ತಂದೆ நம்முடைய தப்பிதங்களை என்ன செய்ய ನಮ್ಮ மாட்டார்? ತಪ್ಪಿಸ್ತಗಳನ್ನು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, மன்னிக்க மாட்டார். ಕ್ಷಮಿಸುವುದಿಲ್ಲ. சகலவிதமான கசப்பும், ಸಕಲ ವಿಧವಾದ ಕಹಿಯು, கோபமும், ಕೋಪಗಳು, மூர்க்கமும், ಮೂರ್ಖತನವು, கூக்குரலும், ಕೂಗುವುದು, தூஷணமும், ದೂಷಣಗಳು, மற்ற எந்த துர்க்கணமும் ಯಾವೊಂದು ದುರ್ಗುಣಗಳು உங்களை விட்டு நீங்க கடவது. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ. ஏன்? ಯಾಕೆ? பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು துக்கப்படாதபடிக்கு, ದುಃಖ ಪಡೆದೇ ಇರಬೇಕು, அவர் மனஸ்தாபப்படாதபடிக்கு. ಅವರು ಮನಸ್ತಾಪ ಹೊಂದದೇ ಇರಬೇಕು. பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಗಾರರು ಮನಸ್ತಾಪ ಹೊಂದಿದರು. சவுலை ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். ಸೌಲನ್ನು ಅರಸನಾಗಿ ಮಾಡಿದಗಾರರು ಮನಸ್ತಾಪ ಪಟ್ಟರು. ஒருவருக்கொருவர் ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು தயவாயும் ದಯವಾಗಿಯೂ மன உருக்கமாக இருந்து ಮನವೃಕವಾಗಿದ್ದು கிறிஸ்துவுக்குள் தேவன் ಕ್ರಿಸ್ತರೊಳಗೆ உங்களுக்கு மன்னித்தது போல ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ ಪ್ರಕಾರ நீங்களும் ನೀವು ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಏನು ಮಾಡಿ மன்னியுங்கள். ಕ್ಷಮಿಸಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஒரு ஊழியக்காரர்
ಸೇವಕರು அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது, ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, பிரசங்கிக்கும் பொழுது ಅವರು ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ சிலர் அதை அசட்டை பண்ணி கொண்டிருந்தால் பிரசங்கிக்கிறவங்களுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். ಅವರು ಕೆಲವು ಅಸಡ್ಡೆ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರು ತುಂಬಾ ವೇದನೆ ಆಗಿತ್ತು. ஒரு முறை ಒಂದು ಸಾರಿ அவருடைய கூட்டத்திலே ಅವರ ಕೂಟದಲ್ಲಿ ஒருவர் அந்த கூட்டத்துக்கு விரோதமாய் ஒரு விதமாய் செய்து கொண்டிருந்தவர் ரொம்ப துக்கப்பட்டார். ಅವರ ಕೂಟದಲ್ಲಿ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಏನೋ ವಿಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಿದ್ರು, ಅವರು ತುಂಬಾ ದುಃಖಪಟ್ಟರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஊழியக்காரர் வேதனைப்பட்டு சில நிமிஷ நேரத்திற்குள் ಆ ಸೇವಕರು ದುಃಖಪಟ್ಟು அவருடைய கைகள் கால்கள் இழுத்து கொண்டதா, ಅವರ ಕೈಗಳು ಕಾಲುಗಳು ಹಾಗೆ ಎಳ್ಕೊಂಡವು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதே போல இன்னொரு கூட்டத்துல ಅದೇ ತರ ಇನ್ನೊಂದರ ಕೂಟದಲ್ಲಿ இருவர் அப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுது ಇಬ್ಬರು ಆತರ ಮಾತಾಡುತ್ತಿರುವಾಗ ரொம்ப துக்கப்பட்டார். ಅವರು ತುಂಬಾ ದುಃಖಪಟ್ಟರು. அப்ப ஆவியானவர் சொன்னாரா, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳಿದರು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, என்ன சொல்லுகிறியோ அது நடக்கும் அப்படின்னா. ನೀನು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. அப்ப அவர் சொன்னார், அந்த ஊழியக்காரர், ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರಂತೆ, ஆண்டவரே, ಕರ್ತನೇ, நான் அவரை மன்னிக்கிறேன், ನಾನು ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೆ, நான் அவர்களை மன்னிக்கிறேன். ನಾನು ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತೇನೆ. அப்ப ஆவியானவர் சொன்னாரா, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳಿದರು, நான் தான் இதைதான் நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன், ನಾನೇ ಇದರ ನಿನ್ನನ್ನು ಬಳಿ இதைதான் நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்தேன். ಇದೇ ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ಎದುರು ನೋಡಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ உண்டாவதாக. ಉಂಟಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய ಪ್ರೀತಿಯ பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் மற்றவருடைய தப்பிதங்களை ನಾವು ಬೇರೊಬ್ಬರ ತಪ್ಪುಗಳನ್ನು நாம் மன்னிக்கும் பொழுது ನಾವು ಕ್ಷಮಿಸುವಾಗ நம்முடைய பரமபிதா ನಮ್ಮ ಪರಮ ತಂದೆ நம்முடைய தப்பிதங்களை என்ன செய்வார்? ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? மன்னிப்பார். அருமையானவர்களே, ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. யாதொரு கசப்பு அல்ல. ಯಾರೊಳಗ ಕೈಯೂ ಅಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು துக்கப்படாமல், ದುಃಖ ಪಡದೆ, பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು உங்களோடு நிலை கொண்டிருக்க வேண்டும் ನಿಮ್ಮೊಂದಿಗೆ என்றால் ನೆಲೆಯಾಗಿರಬೇಕಂದ್ರೆ இருதயத்துக்குள்ள எந்த கசப்புகள் இருந்தாலும் ಹೃದಯದೊಳಗೆ ಯಾವೊಂದು ಕಹಿಯೂ யாரை மன்னிக்க வேண்டியதோ ಯಾರನ್ನು அவர்களை ಕ್ಷಮಿಸಬೇಕು மன்னியுங்கள். ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. யாரை குறித்து எந்த கசப்புகள் இருக்கிறது, ಯಾರ ಬಳಿಗೆ ಏನು ಕಹಿ ಇದ್ದರು, காரணம் ಕಾರಣ பரிசுத்த ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು நம்மில் நிலை கொண்டிருக்க விரும்புகிறார். ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿರಬೇಕೆಂದು கர்த்தருக்கு ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. செப்பனியாவின் புஸ்தகம் ಚೆಫನ್ಯ ಪುಸ್ತಕ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 15ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, செப்பனியா ಚೆಫನ್ಯ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனம், 15ನೇ ವಾಕ್ಯ, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்மில் நிலை இருப்பதினால், ಅವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೆಲೆಯಾಗಿರುವುದರಿಂದ, அந்த இஸ்ரவேலின் ராஜா ಇಸ್ರಾಯೇಲಿನ ಅರಸನು நம் நடுவில் இருக்கிறதினால், ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ, என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இனி தீங்கை காணாதிருப்பாய். ಇನ್ನು ಕೆಟ್ಟದನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பயப்படாதே என்றும், ಭಯಪಡಬೇಡ. சீயோனை பார்த்து ಚೀಯೋನನ್ನು ನೋಡಿ உன் கைகளை தளர விடாதே என்றும் ನಿನ್ನ ಕೈಗಳನ್ನು ತಳ್ಳ ಬಿಡಬೇಡ சொல்லப்படும். ಹೇಳப்படுತ್ತದೆ. ஏன்? ಯಾಕೆ? உன் தேவனாகிய கர்த்தர் ನಿನ್ನ ಕರ್ತನಾದ உன் நடுவில் இருக்கிறார். ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவர் வல்லமை உள்ளவர், ಅವರು ಶಕ್ತಿವಂತರು, அவர் ரட்சிப்பார், ಅವರು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து ಅವರು ನಿಮ್ಮ ಹೆಸರಿಗೆ ಸಂತೋಷ ಪಟ್ಟು தம்முடைய அன்பின் நிமித்தம் ತಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತ அமர்ந்திருப்பார். ಅವರು ಕೂತಿರುತ್ತಾರೆ. அவர் உன் பேரில் ಅವರು ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ கம்பீரமாய் களி கூறுவார். ಗಂಭೀರವಾಗಿ ಅವರು ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீர் என் நிமித்தம் என்னோடு அமர்ந்திருக்கணும். ಇನ್ನು ಅದರ ನಿಮಿತ್ತ ನನ್ನೊಂದಿಗೆ அவர் எங்கே அப்படி அமர்ந்திருப்பார்? ಅವರು ಹೀಗೆ ಕೂತಿರುತ್ತಾರೆ. 12வது வசனம், 12ನೇ ವಾಕ್ಯ, உன் நடுவில் ಇನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். ಇನ್ನು ಚಿಕ್ಕ ಗುಣವಾಗಿರುವ ಕುಗ್ಗಿಹೋಗಿದ ಜನರನ್ನು யார் மத்தியில் அவர் அமர்ந்திருப்பாரா? ಯಾರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂತಿರುತ್ತಾರೆ? நம்ம என்ன ஜனமா இருக்கணும்? ನಾವು ಯಾವ ಜನವಾಗಿರಬೇಕು? சிறுமை. ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದವರಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிறுமையும் ಕುಗ್ಗಿ ಹೋದವರು எளிமையுமான ஜனம். ಅವರು ಬಡವರಾದ ಜನರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எளிமைக்கு எதிர்ப்பதான் என்ன அருமையானவர்களே? ಅದು ಬಡತನಕ್ಕೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಪ್ರಿಯಾದವರು? பெருமை. ಅದು சிறுமை, பெருமை. ಅದು ಹೆಚ್ಚುವುದು, ಅದು ஆனா ಕುಗ್ಗುವುದು, யார் ಹೆಚ್ಚುವುದು. மத்தியிலே ಯಾವ್ದ್ರ தேவன் அமர்ந்திருப்பார்? ದೇವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂತಿ யார் மத்தியில் அவர் நிலை கொண்டிருப்பார்? ಯಾರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಎಳೆಯಾಗಿರುತ್ತಾರೆ? சிறுமையும் ಆ ಕುಗ್ಗಿದವರ எளிமையுமான ஜனம். ಅವರು ಅದು ಕುಗ್ಗಿರುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர்கள் எப்படி இருப்பார்களா? ಅವರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார். ಕರ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅವರು ಭರವಸೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. The name of the Lord. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் மத்தியில் அவர் இருப்பார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಇರುತ್ತಾರೆ. அவர்கள் மத்தியில் அவர் அமர்ந்திருப்பார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಕೂತಿ, அவர்கள் மத்தியில் அவர் நிலை ಅವರ கொண்டிருப்பார். ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ನೆಲೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾದ ಹೇಳುತ್ತದೆ, நாம் அவரோடு இருந்தால் ನಾವು ಅವರೊಂದಿಗಿದ್ದರೆ
ಅವರು நம்மோடு இருப்பார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾರೆ. நீங்கள் அவரை விட்டுவிட்டால் ನೀವು ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ அவர் உங்களை என்ன செய்வார்? ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ಕರ್ತರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் ஆவியானவரும் ನನ್ನ ಆತ್ಮವು உங்கள் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ அது வேணும் கர்த்தர்ட்ட ಕೇಳಿ கண்ணீரோடு கேட்போம். ಕಣ್ಣೀರಿಂದ ಕೇಳೋಣ. முழங்கால் படியிடுவோம். ಮೊಣಕಾಲು ಹಾಕೋಣ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, என் வீட்டில், ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ, என் குடும்பத்தில், ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, எங்கள் சபையில், ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ, எங்கள் ஊழியத்தில் ನಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ நீர் நிலை கொண்டிருக்க வேண்டும். ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. ஆவியானவரே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க பலத்தினால் அல்ல, ನಮ್ಮ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, உம்முடைய ஆவியினாலே தான். ನಿಮ್ಮ ಆತ್ಮದಿಂದ, உம்முடைய ஆவியினால தான் ஆகும். ನಿಮ್ಮ ಆತ್ಮದಿಂದಲೇ ಆಗುತ್ತದೆ. உம்முடைய ஆவியினால தான் ஆகும். ನಿಮ್ಮ ಆತ್ಮದಿಂದಲೇ ಆಗುತ್ತದೆ. இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ಈ ತಿಂಗಳ எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ಎಲ್ಲ ಕೈ ಎತ್ತಿ ಕರ್ತನೇ, ஆவியானவர், ಹಲ್ಲೆಲೂಯಾ. சந்தோஷமாய் சொல்லுவோம். ಎಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿ, ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು எங்கள் நிலை கொண்டிருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಕ್ಕಾಗಿ நம்முடைய தேவன் வாக்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡೋದು அந்த ಮಾತ್ರ, வாக்கை ಈ நிறைவேற்றுகிறவர். ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಿಸಿ. ஆவியானவரே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಶಬ್ದ ಹಾಕಿ, பரிசுத்த ஆவியானவரே, ಆತ್ಮನೇ, பரிசுத்த ஆவியானவரே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, நீங்க எங்களுக்கு வேண்டும். ನೀವು ನಮಗೆ ಬೇಕು. நீங்க எங்களில் நிலை கொண்டிருக்க வேண்டும். ನೀವು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡು, எங்கள் குடும்பத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೆಲೆ, எங்கள் சபையில் நிலை கொண்டிருக்க ನಮ್ಮ வேண்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. நீங்கள் என்னோடு நிலை கொண்டிருக்க வேண்டும். ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೀವು ನೆಲೆಯಾಗಿರಬೇಕು. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ என் ಸಹೋದರ, அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿ, தேவன் இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்தது போல ದೇವರು ಈ ತಿಂಗಳು ವಾಗ್ದಾನ உன்னில் கர்த்தர் நிலை கொண்டிருப்பார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕರ್ತರು ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் வாக்கு கொடுக்கிறதை நிறைவேற்றுகிறவர். ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡೋದು ನೆರವೇರಿಸಿ. தேவன் உன்னில் நிலை கொண்டிருக்கிறதை நீ காண போகிறாய். ದೇವರು ನೀನು ನೆಲೆಗೊಂಡಿದ್ದು ಕಾಣುತ್ತೀಯಾ? பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறதை பார்க்க போகிறாய். ನೀನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದು ಕಾಣುತ್ತೀಯಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய மகிமையான வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பேன். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவ ஆவிக்கு முன்பாக ஒன்று நிற்க முடியாது. தேவ ஆவிக்கு முன்பாக ஒன்று நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த தேவ ஆவியானவர் நம்மில் நிலை கொண்டிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயல்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அவரை துக்கப்படுத்தக்கூடாது, நாம் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவர் நம்மில் நிலை கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா எதிர் சக்தியின் கிரியைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே கட்டுகிறேன், சுட்டெரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் சகலத்தையும் ஜெயிக்க வல்லவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நிலை கொண்டிருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாரிலும் இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும். கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.